அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் வலம் வந்ததால் கடந்த சில மாதங்களாகவே அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக பல்வேறு வகையான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மனித வாழ்வுல அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்ற பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் பல்வேறு வகையான விஷயங்களில் நிறைவாக செலுத்துகிறாருங்க. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை பிடிப்பதற்கு முதன்மையான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அவர் பல்வேறு வகையான புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் உள்ளிட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பை பெருவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பதால் விளையாட்டு துறையில் சாதனை புரிய வேண்டும் என்றாலும் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி அதீதமான ஆற்றலும் வல்லமையும் பொருந்திய செவ்வாய் மிக வலுவாக இதுவரை வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது பலம் பெறக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறார். இது மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை வாரி வழங்க போகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக செவ்வாயின் வக்ர நிவர்த்தியால் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். இப்படிப்பட்டவர் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. எனவே உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை, மன வருத்தம் போன்றவை முற்றிலுமாக விலகி கருத்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பாராத வகையில பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாகவும் அனுகூலமாகவும் நடைபெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான நிதி நெருக்கடிகளில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பெரிய அளவில் முயற்சியின்றி உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை, மங்களகரமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்ள முடியுங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றில் சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் செவ்வாய். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணியாற்றக்கூடிய இடத்தில் விரும்பியபடியே சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் முறியடிப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது தற்காலிக பணிகள் நிரந்தரமாக மாறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உற்பத்தி அதிகரிக்கும். புதிய கிளை நிலையங்கள் திறப்பதற்கான யோகம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஆதரவு எளிதில் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறையில் பல அதிரடியான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வலம் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமான அதிரடியான மாற்றத்தை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் பெயர்ப்புகள் அதிகரிப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் அமோகமான மாற்றத்தை உங்களுக்கு சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாய். ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே செவ்வாயின் அமைப்பால் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் கலைத்துறையில் உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதோடு மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் நல்ல மாற்றம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. விவசாயம் நிலத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தட்டுப்பாடு இன்றி இந்த தருணத்தில் கிடைக்கும். அரசாங்க சலுகைகளும் எளிதில் உங்களை தேடி வரும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குதல் போன்ற முயற்சியில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு.